இன்றைக்கி அரிசி சமையலில் நம்ம வாழைப்பூ கூட்டு வச்சுருங்க. வாழைப்பூ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி நம்ம ஊரில் போட்டு வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, தக்காளி, கடுகு, சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பூண்டு பல் ஒரு 4 பல் பூண்டை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மஞ்சத்தூள், உப்பு. நான் பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்து வரும். அடுத்தது தேங்காய், பச்சை மிளகா நான் 3 எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம், குருமிளகு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அடுத்தது கடுகு, சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பல் நல்லா வணங்கிருச்சுங்க. நம்ம பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை நல்லா வணங்கிருச்சுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரமாகவே உங்களுக்கு வணங்கிரும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கியாச்சுங்க. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சுங்க. அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வாழைப்பூ மோரில் போட்டு வச்சு பார்த்திங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் பாசிப்பருப்பு ஊற வச்சு பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கோங்க. சீக்கிரமே உங்களுக்கு வெந்து வந்துடும். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், குருமிளகு நம்ம ஒரு விழுதாக அரைச்சிக்கலாம். நம்ம வாழைப்பூ நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம விழுது இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுங்க. அவ்வளோதாங்க, வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அரிசி சமையல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.